ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டோட எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது USDT பேஸ்டு ப்ராஜெக்ட்டு, கிரிப்டோ கரன்சியில் வரக்கூடியது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம நார்மலாக வெப்சைட் லாகினை பார்த்துருக்கோம். டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேஃபால் வேலெட்டு, ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவை. நான் இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபால் வேலெட்டை வச்சு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி பிளான் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதனோட டிஸ்கிரிப்ஷனும் டீட்டெயில்ஸ் நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. அதையும் பார்த்து பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண நபர் அனுப்பிச்சிருப்பார். இந்த லிங்க்கை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு தான் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேஃபால் வேலெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்திங்க அப்படின்னா என்ட்ராகக்கூடிய பேக்கேஜ் 3 USDT. அப்போ 3.1 USDT PEP20 நெட்ஒர்க்கில் இருக்கணும். ஒன்று, அதுக்கு ஈக்குவலண்ட்டான கேஸ் ஃபீஸ் BNPயில் இருக்கணும். ஸோ BNP பார்த்திங்க அப்படின்னா 0.0045 இருந்தால் கூட நம்மளோட ஆக்டிவேஷனை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் லிங்க்கை காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த லிங்க்கு யாரெல்லாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த லிங்க்கை அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எக்ஸாம்பிள் 1094 அப்படிங்கிற நபர் லிங்க்கை ரெஃபரல் கொடுக்குறாரு. அந்த ரெஃபரல் லிங்க்கை எடுத்துக்கிட்டு நான் எப்படி சசி அப்படிங்கிற சார் கொடுத்துருக்காரு, இதை எப்படி நான் ஐடி லாகின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது ஃபுல்லாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா மேலே டாப்பில் பாருங்கள் 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து காப்பி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணும்போதே கீழே காப்பி லிங்க் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுவும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மொபைலை பொறுத்து அந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும். அப்போ காப்பி கொடுத்தாலும் சரி, காப்பி லிங்க் கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேஃபால் வேலெட்டுக்கு போகிறோம். நான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் உஷாரானேன்னு இருக்கிற சேஃபால். நிறைய எத்தனை வேலெட் வேணாலும் நம்ம சேஃபால் வேலெட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ சேஃபாலில் க்ரியேட் பண்ணது எந்த வேலெட்டு நம்மளோட எஸ்கலேட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். நான் உஷாரானி அப்படிங்கிறதையே நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் அதை டச் பண்ணினதையும் நிறையா இப்போ டிஃபால்ட்டாகவே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். கீழே உங்களுக்கு பாருங்கள் என்னென்ன காயின்ஸ் இருக்குது, BNP, USDT, BNP OP, BNP USDT பாலிகான் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா BNP அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஆனால் USDT PEP20 பார்த்திங்கன்னா நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? நம்ம கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா சேஃபால் வேலெட் இன்ஸ்டால் பண்ண அத்தனை நபர்கிட்டையும் BNPயே டிஃபால்ட்டாக இருக்கும். USDT PEP20 கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் மேனேஜ் காயின் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மேனேஜ் காயினை டச் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப்பில் இந்த என்டர் டோக்கன் நேம் அப்படிங்கிற இடத்துல USDTன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். USDT பேஸ்டு காயின் எல்லாமே வரும். இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5 6 6வது இடத்துல USDT PEP20ன்னு இருக்குது. அதுக்கு நேராக ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இல்லையா? அதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு ஆடட் அப்படிங்கிறது காட்ட ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நார்மல் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுவோம். ஸோ இப்போ சேஃபால் வேலெட்டோட பிகினிங் பேஜில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வேலெட் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது. ஸோ நம்ம USDT BNP இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அழகாக நம்ம எக்ஸ்ப்ளோரரை டச் பண்ணுறோம். டச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் காப்பி பண்ணுறது பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிங்க, பேஸ்ட் அப்படிங்கிற சிம்பிள் வந்துடும். இங்கே பாருங்கள் பிட்காயின், எத்ரியம் நிறையா நெட்வொர்க் இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு டிஃபால்ட்டாக எத்ரியம் சூஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே BNP ஸ்மார்ட் செயினை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட்குள்ளே பாருங்கள் ஒரு டிக் சிம்பிள் வந்துடும், க்ரீன் கலர் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நம்மளுக்கு இன்டிமேஷன் ஆகும். அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் கோ அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த கோ டச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த என்ட்ரன்ஸ் பிளேஸுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எஸ்கலேட்டரோட பிகினிங் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இனிஷியலைஸ் நியூரல் கனெக்ஷன்
கொடுக்கலாம் நம்ம. ஸோ இனிஷியலைஸ் நியூரல் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்புக்காக ப்ராசஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனெக்டிங் டு வேலெட் கனெக்ட் ஆகுது. ஸோ ப்ராசஸிங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஸ்க்ரீனை கரெக்டாக பார்க்கணும். ஸோ இந்த எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகிறது 3 USDTன்னு சொன்னோம். அந்த டீட்டெயில்ஸு தான் இங்கே ஷேர் ஆகுது. அது மட்டும் இல்லை, அது வந்ததையும் பாருங்கள், ரெஃபரல் ஐடி நம்பர் காட்டுது 1094. இதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம டைரெக்டில் நம்ம கொடுக்குறதும் நம்ம டீமில் கொடுக்குறதும் அவங்கவுங்க இதே மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கீழே நம்ம பாட்டுக்கு நகர்த்திட்டே வரலாம். கீழே பாருங்கள், ஸ்டார்டிங் 3 USDT அப்படின்னு கொஞ்சம் நகர்த்தணும் அப்படின்னா ரீபர்த் டூல் அந்த மாதிரி நிறையா வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டோக்கால், இதுதான் நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடிய பிளேஸ். ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டோக்கால் நான் டச் பண்ணிட்டேன். ஓகே, ப்ராசஸிங் டிரான்சாக்ஷன் சொல்லி வருது. ஸோ என்ன நம்ம பண்ணாலும் அடுத்த ரியாக்ஷன் அங்கே காட்டும். என்ன டிஸ்பிளே ஆகுதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா 3 USDT என்ட்ராகக்கூடியது, அதுதான் அங்கே காட்டுது. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு போட சொல்லி வரும். எப்போல்லாம் நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குறோமோ கம்பல்சரி செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நம்ம போடணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு டிசைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுத்தவங்க இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சிம்பிள் உங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கும். எப்போல்லாம் கன்ஃபார்ம் கொடுக்குறீங்களோ நீங்கள் உங்களோட ஃபிங்கரை ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபிகேஷன் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன ஆகும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிஃபால்ட் ஆல் எல்லாருமே இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன் இத்தனை டைம் நம்மகிட்ட இருந்து பாஸ்வேர்டு கேட்குதுன்னு செக் பண்ணாமல் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மஸ்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா வியூ டேட்டா நம்மளுக்கு வரணும், அது வரும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ எகெயின் நான் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கேட்குது, நான் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணுது. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்ன டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறபடியாக நம்ம இந்த வேலெட்டுக்குள்ளே வந்து தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். வெப்சைட்டில் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும். வெப்சைட்டில் இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிஸ்டிவ் பேஜ் வெப்சைட் அந்த மாதிரி தான் மெசேஜாக நம்மளுக்கு வரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக்கலாம். நாட் வெப்சைட் ஓரியன்ட், திஸ் இஸ் எ டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வியூ டேட்டா 2 டைப்பில் வரும். அந்த 2 டைப் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறபடியாக இதை விட்டுருவோம். கேஸ் ஃபீஸ் இல்லாமையே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்போம். பட் ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகாது, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா கேஸ் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி வந்துடும். அதனால் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி USDTயும் பெப்டன்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வியூ டேட்டா சைனிங் பேஜுக்கு வரல, இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டெப் வரணும். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் பெண்டிங் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வரதை வச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெட்வொர்க் இருக்கிற பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னாகும், ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு டேட்டாவில் நிறையா வந்து லாஸ்ட்டில் 446 இல்லை நம்பர் சம்திங் வேறு ஏதாவது நம்பர் கூட வந்து எண்ட் ஆகும். இன்னொரு ப்ராசஸ், இன்னொரு டேட்டா, இதிலேருந்து இன்னொரு டேட்டா சேஞ்ச் ஆகி வரும். அது என்ன டேட்டா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். எகெயின் கன்ஃபார்ம், ஏன்னா எல்லா ஸ்டேஜுக்கும் கம்பல்சரி நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ இதில் திருப்பி நம்ம இதில் ஏதாவது பாஸ்வேர்டு 6 டிஜிட்டு கரெக்டாக போடலை அப்படின்னா அது ராங் பாஸ்வேர்டுன்னு வந்துடும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வராது. நம்ம கரெக்டாக பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே என்ன ஆகும், கண்டினியூ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன இந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டாக இருக்கட்டும், வேலெட்டில் இருக்கக்கூடிய 12 பாஸ்வேர்டாக இருக்கட்டும், கம்பல்சரி நம்ம ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து பல கோடி ரூபாய் சொத்துக்கு மதிப்புடைய அந்த மதிப்பு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ எகைன் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அதில் பாருங்கள், இப்போ ஐ திங்க் மேக்ஸிமம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐடி நம்பர் மேலே டாப்பில் ஷோ ஆகும். நம்மளுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பார்ப்போம். ஏன்னா இன்னும் 446 எண்டில் தான் நிற்கிது வியூ டேட்டாவில். ஸோ அகைன் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், வியூ டேட்டாவில் லாஸ்ட்டில் வந்து 1 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட ப்ராசஸ் எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐடி நம்பர் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதை இன்டிமேஷன் பண்ணுறது தான் இந்த வியூ டேட்டா. ஓகே, நெட்வொர்க் இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் டக்குன்னு கம்ப்ளீட் ஆகும். நெட்வொர்க் கொஞ்சம் விட்டு வந்தது அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த 001 வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு நம்ம அதை க்ளோஸ் கொடுத்தா கூட ஐடி அப்படிங்கிறது நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ ஐடி நம்பர் பாருங்கள் 1758 அப்படிங்கிறது டாப்பில் ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் நம்மளோட ஐடி நம்பர். இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட ரெஃபரலுக்கு எப்படி டைரெக்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே அப்படியே நகர்த்திட்டே வந்தீங்க அப்படின்னா யுவர் ஏஐ ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிற இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டோட நம்மளோட ரெஃபரல் லிங்க் என்னங்கிறது வருது. இதை நீங்கள் அந்த காப்பி அப்படிங்கிறத டச் பண்ணணும். கீழே இருக்கிறது அது பாருங்கள், காப்பீடு அப்படிங்கிறத காட்டுது. அது கரெக்டாக வரணும். வேணால் இன்னொரு டைம் செய்கிறேன் பாருங்கள். காப்பிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா காப்பீடு அப்படிங்கிறது வருது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பேஸ்ட்டு கொடுத்து யாருக்கெல்லாம் தேவையோ அப்போ உங்கள் டைரெக்டில் கொடுக்குறவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கலேட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதோட வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட்.